வந்துட்டு 2025க்கான மிஷின் போர்ட் எப்படி நம்ம பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். மிஷின் போர்டில் அப்படியே தள்ளி வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிஷின் போர்டில் எப்படின்னா என்னால் பண்ண முடியும், இல்லை நான் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கிற மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். என்னோடய சக்திக்கு முயற்னா எதுவுமே நான் வந்துட்டு இதில் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ண முடியாமல் ஆயிடுச்சுன்னு நமக்கு ஃபீல் ஆயிரும். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டு நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு வேக்கப் ஏர்லி ஸ்லீப் ஏர்லி. சீக்கிரமாக எந்திரிக்கணும், சீக்கிரமாக தூங்கிடணும். எப்படின்னா நான் வந்து நைட் அதிகமாக லேட்டாக தான் அதிகமாக தூங்குவேன். ஃபோனை பார்த்துட்டு அந்த மாதிரி டிவி பார்த்து ஃபோன் பார்த்துட்டு பாப்பா தூங்க மாட்டான், அதனால் லேட்டாக தூங்கிடுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சிடுவேன். அவங்க வேலைக்கு அனுப்பிச்சி விடணும், பாப்பா 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலு, நான் தனியாக தான் இருப்பேன், அதனால் சமைக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்னால டக்குன்னு எந்திரிச்சு மடமடன வேலையெல்லாம் செஞ்சுருவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் மம்மி இருப்பாங்க, காலைல எழுந்திரிச்சு மம்மி எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்க. அதனால் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இல்லை. லேட்டாக எழுந்திரிச்சிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு ரெடி ஆக்குறது மட்டும்தான், ரெடியாக்கி ஸ்கூலில் விட்டுருவேன். நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி வேலைக்கு போயிடுவேன். நைட்டு மம்மி டின்னர் எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு மம்மிக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். அப்போ வந்துட்டு டக்குனு மம்மி படுத்த உடனே என்ன பண்ணுறதுன்னு ஒரு இதாகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன், காலையில் எழுந்திரிக்கும் போது எனக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுது. காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும், பாப்பா ஸ்கூலில் ரெடியாக்கி விடணும், அப்புறம் மம்மியை பார்த்துக்கணும், நான் பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப அது வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்துட்டு அது இனிமேல் அந்த மாதிரி காலை சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி மறுபடியும் ட்ரை பண்ணலாமேன்னு இருக்குது. அந்த காலத்தில் யோசிக்கக்கூடாது, நமக்காக நம்ம என்ன பண்ணோம், நமக்காக நம்ம என்ன சேர்த்து வச்சவங்க யோசிக்கக்கூடாது. அதனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுங்க நான் ஆசை இருக்கு எனக்கு. இது வந்துட்டு நியூ ஜாப். இப்போ நான் ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நல்ல ஒரு பர்மனண்டான ஜாப். நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு எந்த ஜாபாக இருந்தாலும் ஓகே, நமக்கு ஒரு டெம்பரவரியாக இல்லாமல் ஒரு பர்மனெண்ட்டாக ஓகே நான் அந்த ஜாபில் இருக்கேன், நாளைக்கு என்ன இருந்தாலும் என்னை வந்து டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க, இல்லைனா வேலைக்கு வர வேண்டாம் சொல்லிவிட்டு இதாக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல ஜாபாக பார்த்து உட்காரணும். எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஜாப் பார்க்கணும். ஒரு நாய்க்கு இருக்கிற ஒரு மதிப்பு கூட நமக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது நான்லாம் படிக்கிற டைமில் வந்துட்டு நமக்கு கேஷ் இதெல்லாம் தேவையே இல்லை, நமக்கு வந்து சொந்தம் பந்தம் இருந்தாலே போதும், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஆடிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு பேரண்டாக நிற்கிறதுல தான் எனக்கு தெரியுது, சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் கட்டினவங்களா இருந்தாலும் எதாக இருந்தாலும் இது இல்லைன்னா சத்தியமாக மதிக்க மாட்டாங்க. அவங்களாம் இதுக்காக நம்ம கூட இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும். இது இருந்தால் நம்மளை மதிப்பாங்க, இது என்ன வச்சுக்கோங்களேன் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த காசு இருக்கிறவங்க ஒரு இதாக கும்பலாக சேர்ந்துருவாங்க, காசு இல்லாதவங்களும் ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போ என்னோடய மெயின் கோலே வந்துட்டு கேஷ் சேர்த்தணும். எப்படியாச்சும் வந்துட்டு ரொம்ப பணக்காரி ஆகணும்னு சொல்லலை, என்னோடய தேவைங்களுக்கு காசு வேணும். நான் வந்து வெளியே இருந்து கடன் வாங்கக்கூடாது, அதுக்காகவாச்சும் என்கிட்ட கேஷ் இருக்கணும். அதுக்காக இதை பார்த்தலாச்சும் ஏதாச்சும் செஞ்சு பார்த்து சேர்த்த முடியுமான்னு பார்க்கறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு இது வந்து கோல்டு காயினாக வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு கோல்டு இப்போ நாம் வாங்கிட்டு இப்போ சேல்ஸ் பண்ணுற மாதிரி நான் சொன்னல ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்து நிறைய கோல்டு சேல்ஸ் பண்ணியாச்சு. அப்போ நான் வாங்கினதோட ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு அதுலேருந்து கிடைக்கல. ஏன்னா அது வந்து ஓல்டு கோல்டு நம்ம போட்டுட்டோம், அப்படி இப்படி ஸ்டோன் இருக்குன்னுலாம் சொல்லிவிட்டு நிறைய அதுலேருந்து கழிச்சிட்டாங்க. எத்தனை கோல்டு சேல்ஸ் பண்ணேன், அது வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுப்போம். ஆனால் விற்கிறதுக்கு அவ்வளோ மனசு இல்லாமல் தான் விற்றேன். இருந்தாலும் வந்துட்டு அதுலேருந்து நான் போட்ட கேஷ் இல்லை, அதோட பாதியாச்சும் கிடைக்கலன்னு நினச்சி அது எதுவுமே கிடைக்கல. அப்போ ஓகே நம்ம கோல்டு காயினாக வாங்கிட்டோன்னா அது நம்ம வந்துட்டு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது அதோட அமௌண்ட் கிடைக்கும், இல்லைன்னு நம்ம கோல்டு காயினாக சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணணும். எனக்கு படிக்கிற டைம்லலாம் நான் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டே கிடப்பேன். அப்போ வந்து ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும், சலிக்காமல் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன், சலிக்காமல் சுற்றிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ வந்துட்டு இங்கேருந்து அந்த கடைக்கு போகிறது கூட எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்குது.
என்ன தெரியல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம வந்துட்டு தெரியும் ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் போகிற விமென்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து ஓகே ட்ராவல் பண்ணணும், நிறைய பாப்பா கூப்பிட்டு போய் நிறைய இடத்துக்கு போகணும், பார்க் போகணும், பீச் போகணும், அதெல்லாம் ஆசை இருக்குது. அதுக்காக நான் வந்து பாப்பாவை ஏதாச்சும் ஃபங்க்ஷன், இந்த பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் அந்த மாதிரி ஏதாச்சும் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் நான் அதிகமாக அவளை கூப்பிட்டு வெளியே போவேன். இல்லைன்னா சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி இதெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்கும், ஒரு பிடிக்காத மாதிரி இருக்கும். சரி ஓகே நான் இனிமேல் இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இது வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு டைம் வந்துட்டு என் வீட்டில் சண்டை போட்டு இங்கே வந்து உட்காரும்போது அப்போ வந்து என் தம்பி பெங்களூர் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து இந்த டேப் வேணும், ட்ராயிங் பண்ணுறதுக்கு இது வேணும்னு சொல்லிவிட்டு அது கொடுக்கறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு மம்மி போகிறேன்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே நானும் பாப்பா உட்காந்துட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு ஓகே நாங்கள் இதுவரை ஃப்ளைட்டில் போனதில்லை. ஓகே மம்மி ஃப்ளைட் போனேன்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே எனக்கு அப்போ போகணுன்னு ரொம்ப ஆசை, ஃப்ளைட் ஏறணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்துட்டு ரொம்ப பயம் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வீட்டில் சொல்லாமல் போகிறோமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃப்ளைட்டில் போனது தான். ஆனால் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ண என்னால் முடியல. ஏன்னா என் மனசில் அவ்வளோ பயம் இருந்துச்சு. அங்கே போனப்போ கூட அவங்க கால் பண்ணி திட்டுறாங்க, சண்டை போட்டாங்க. அதனால் அந்த என்ஜாய்மெண்ட் மூடே இல்லை எனக்கு. எப்படியே திருப்பி வந்தால் போதும்னு இருந்துச்சு. ஓகே நம்ம இந்த டைம் ஆச்சு நம்ம வந்துட்டு சந்தோஷமாக யாரையும் பயப்படாமல் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம கேஷ்லேயே போயிட்டு வந்துடலான்னு தான். இதில் வந்து போட்டிருப்பாங்க ஸ்ரீதேவி, ஜிஷ்ணா, மஹன்யான்னு சொல்லிட்டு 3 பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டது. திஸ் ஒன் ஃபேமிலி. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எனக்கு வந்துட்டு. நான் வந்து ஒர்க் போகிறேன், படிக்கிறேன், ஃபோன் பார்க்குறேன், வீடியோஸ் எடுக்கிறேன். இதை தவிர்த்து நான் வந்து என் பாப்பா கூட எங்கள் அம்மா கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. எங்கள் அம்மா திட்டுவாங்க, வேலைக்கு போகிறது வர்றது, படிக்கிறது, படித்து தூங்குறது, ஏதாச்சும் ஃபோனை பார்த்துட்டே இருக்க வேண்டியது, அந்த குழந்தை கூட இருக்கவே மாட்டேங்கிறேன், விளையாட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திட்டே இருக்கும். ஓகே நம்ம இந்த டைம் வந்துட்டு பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஃபேமிலி ஓகே இது போட்டு நமக்கு ஒரு ஓகே நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் தான். இருப்பாங்க டோன்ட் ஓவர் திங்க் இட். எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஐயோ அது அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமான்னு ரொம்ப திங்க் பண்ணுவேன். இல்லை ஒரு விஷயத்தை பற்றி நிறைய யோசிப்பேன். எனக்கு ஹெட்டின்னு வேறு தான் மிச்சம். எனக்கு யோசிச்சுட்டே இருப்பேன். அது முடிஞ்சாலும் யோசிப்பேன், அதுக்கு முன்னாடியும் யோசிப்பேன். ஒரு விஷயம் எனக்கு நடக்க போகுது, இல்லை அது தெரிஞ்சிச்சுன்னா இப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ, அது ஆகுமோ, இதை வந்து ரொம்ப யோசிச்சுட்டே குழப்பிட்டே இருப்பேன். ஓகே இனிமேல் எதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, வேறு வழி வச்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ஜனவரி 1 வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஏறிட்டேன். ஓகே நம்ம இனி வந்துட்டு விட்டுறக்கூடாது, நம்ம வந்துட்டு பாப்பாவோட ஹெல்த்தாக இருக்கட்டும், நம்ம ஹெல்த்தாக இருக்கட்டும், நம்ம பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி ஜிம் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகே 2024 இந்த மாதம் தான் ஜாயின் பண்ணேன் நினைக்கிறேன். 2024 ஜான்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒர்க் டைமெல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு எனக்கு. ஒர்க் அதுக்கப்புறம் வீட்டில் அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் போக முடியும், பஸ்ஸில் தான் போகணும். அங்கே போய் ஜிம் ஒர்க் அவுட்டெல்லாம் முடிச்சு மறுபடியும் பஸ்ஸில் ஏறி இங்கே வந்து நிறைய நடக்க வேண்டிய தூரம் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே உள்ள வர்றதுக்கு. அப்போ டைம் லேட் ஆகுது, பாப்பா படிக்க முடியல, என்னாலே எந்த ஒர்க் பண்ண முடியல, டயர்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே நம்ம அது 2025 வந்து கண்டினியூ பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இது எனக்கு வந்து வெளியூர் போகணுன்னு ஆசை. வெளியூர் போய் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இங்கே இருந்தால் நம்மளால் இது பண்ண முடியாது, ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு வெளியூர் ஒரு 2 வருஷமாச்சு போய் ஒர்க் பண்ணி பாப்பாவை நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான் வந்துட்டு. ஓகே நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு இது எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நிறைய வந்துட்டு போட்டிருப்பாங்க பாருங்கள். இது பார்த்தீங்களா, பல்ல கிளிப்பு போடணுங்கிறது. ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்னோடய பல்ல வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே பல்ல கிளிப்பு பிடிக்கலான்னு சொல்லி ஒரு டைம் கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் அம்மா வந்துட்டு. அந்த டைமில் பயந்துட்டு நான் வந்து வேண்டாம் பல்லெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் வேண்டாம் எனக்கு பல்ல கிளிப்பு போட வேண்டாம், இப்படியே இருந்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டேன். இப்போ தான் அது ரொம்ப வந்துட்டு எனக்கு அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஓகே நம்ம பல்ல கிளிப்பு போட்டுடலான்னு ஒரு இது இருக்குது. இது வந்து ஆர்டிங்
ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து நான் ஒர்க் பண்ணுற பேங்க்லேயே ஆர்டி இருக்கேன். ஓகே, இந்த வருஷம் வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு 2 ஆர்டி போட்டுக்கலாம். ஒன்று வந்து பாப்பாவோட ஃபீஸுக்கு, இன்னொன்று வந்து என்னோடய ஃபீஸுக்குன்னு சொல்லிவிட்டேன் 2 ஆர்டி போட்டுக்கலான்னு இருக்கேன். இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். சரியா, ஓகே. பாப்பா பேரில் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து ஒரு அமௌண்ட் பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கலாம். 10,000 10,000 இல்லை 20,000 இல்லை 50,000 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கிடச்சா டெபாசிட் பண்ணலான்னு இருக்கேன் பாப்பா பேர்லேயே. இது வந்து புதுசாக நம்ம வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, எப்படியாச்சும் எனக்கு வந்து ப்ளே பட்டன் கிடைக்கணும் அப்படிலாம் இல்லை, எப்படியாச்சும் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடணும் அப்படி ஒரு ஆசை இருக்குது. எப்படியாச்சும் யூடியூப்பில் நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எப்படியாச்சும் நமக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்கிடலாம். இது தெரியுது உங்களுக்கு? இது வந்துட்டு கோல்டு நம்ம சேவிங்ஸ் மேலே டெபிட்டு கீழே. எனக்கு வந்து டெபிட் ஃப்ரீயாக இருக்கணும், நிறைய கடன் இருக்குது, அதெல்லாம் எப்படியாச்சும் முடிச்சிடணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கேன். சேவ் பண்ணணும், இதுதான் என்னோடய மைண்டில் இருக்குது. என்ன பண்ணாலும் வேண்டிய எனக்கு சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து உண்டியல் சேமிப்பு, உண்டியல் சேவ் பண்ணணும். இது வந்து நான் டிகிரி பண்ணிகிட்டு இருக்கல, அதனால் வந்துட்டு எனக்கு நல்ல மார்க் எடுக்கணும். எல்லாத்துலேயும் வந்துட்டு நல்ல மார்க், ஏனோ தானோ படிக்காமல், ஓகே டிகிரி வேணுங்கிறதுக்காக படிக்காமல் நான் வந்து நல்ல மார்க் எடுத்துடணும். அதுக்காக என்னோடய லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன் என்னென்னா சக்ஸஸ் ஆகணும். இவ்வளோ நாளாக வந்து அம்மாவை டிபெண்ட் பண்ணிட்டேன், அவங்களும் டிபெண்ட் பண்ணிட்டேன், இவங்களும் டிபெண்ட் பண்ணிட்டேன். இனிமேல் ஏதாச்சும் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நான் வந்து தனியாக வாழணும், சக்ஸஸ் ஆகணும். எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, சிங்கிள் பேரண்டாக இருந்து வாழ முடியாது, இல்லைன்னா வந்துட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு யாரையாச்சும் எல்லாம் டிபெண்ட் பண்ணிவிட்டு வாழணும், அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. ஓகே, அப்படி சொன்னாங்க முன்னாடிலாம் நான் எப்படியும் சக்ஸஸ் ஆகிடணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எனக்கு இருக்குது. இதுவும் அதுதான் ஸ்டடியோடது தான், படிக்கிறத பற்றி. இது பார்த்திங்களா, ஒரு பொண்ணு கையில் காஃபி, கிளாக்கு, லேப்டாப்பு, சர்ச் இல்லை இந்த எக்ஸாம் பேடு, டேபு, ஃபோனு, நிறைய ஒரு இது இருக்குது. நான் சில டைம் நினைப்பேன், இந்த ஒர்க்கு, பாப்பாவோட ஸ்கூலு இதெல்லாம் வச்சு என்னோடய ஸ்டடீஸ் எல்லாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, அந்த மாதிரி ரொம்ப டவுன் ஆயிடுவேன். சரி ஓகே, அந்த டைமில் நமக்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் ஆகட்டும் சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அம்மாவும் பாப்பாவும் வந்துட்டு சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒன்று. இது வந்து ஒரு குழந்தை வந்து உண்டியில் கேஷ் போட்டுக்கிற மாதிரி. ஓகே, நம்ம பாப்பாவையும் நம்ம அந்த வழிக்கு கொண்டு வந்துடலாம், எப்படி சேவ் பண்ணுறது, இந்த வயசில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துலான்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, 2024 வந்து நான் ரொம்ப டவுனாக இருந்தேன். எனக்கு அந்த வருஷம் தான் ரொம்ப பிரச்சனைகள், ரொம்ப ஒரு நிமிஷம் கூட என்னால் சமாதானத்தோடு உட்கார முடியல. அந்த கடவுள் வந்துட்டு அடி மேலே அடி, அடி மேலே அடி எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஓகே, இந்த வருஷமாச்சும் நான் வந்து ஒரு படி மேலே நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இது வந்து கேந்திர வித்யாலயோட சிம்பிள். எப்படின்னா, இப்போ வந்து பாப்பா வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். அப்போ நான் வந்துட்டு என்ன நினச்சிட்டேன்னா, இப்போ வந்து என்னோடய பேங்கில் வர ஸ்டாஃப் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டு வந்துட்டு சொன்னாங்க, அவங்க பொண்ணு வர கேந்திர வித்யாலயில் தான் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. என்னோடய சுச்சுவேஷன்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க சொன்னாங்க, ஓகே நீங்கள் வந்து கேவியில் ட்ரை பண்ணுங்கள், அங்கே வந்து சிங்கிள் சைல்டுக்கு எஸ்சிக்கு வந்து நிறைய ஒரு இது இருக்குது, அப்போ நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம வந்து அதில் பண்ணிக்கலாம், பாப்பாவுக்கு நல்ல ஒரு இதுவும் இருக்கும், சரி ஓகே நம்ம அதிலே பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு எய்மாக வச்சுருக்கேன் பாப்பாக்காக. சேவிங்ஸ், இதுவும் சேவிங்ஸ் தான், என்னோடதில் இருக்கிறதுல பாதி சேவிங்ஸ் தான். லாஸ்ட் ஒன், என்னோட லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட்டு என்னோடய கோல்னால் ஒரு வீடு. அவ்வளோ பெருசாக பெங்களாவெல்லாம் எனக்கு வைக்க வேண்டாம், ஒரு குட்டியாக ஒரு வீடு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போவுமே, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் போகணும், சொந்தமாக ஒரு வீட்டில் இருக்கணுங்கிறது. ஏன்னா எங்கள் அம்மா என்ன மாதிரி சிங்கிள் பேரண்ட். எங்கள் அம்மா வந்து எனக்காக ஒரு பொண்ணு தான் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 3 பேர், 3 பேரையும் வளர்த்தி, அப்பா இல்லாமல் வளர்த்தி படிக்க வச்சு
ரொம்ப ஸ்ட்ரகிள் அப்படின்னா எனக்கு அது தெரியல. அந்த வயசில் எனக்கு தெரியல. நான்லாம் ரொம்ப அடம் பிடிப்பேன். ஒரு பொருள் வேணும்னா எனக்கு அது கிடைச்சே ஆகணும்னு சொல்லி நான் அந்த இடத்துல நின்று ரொம்ப அடம் பிடிப்பேன். நான் எங்கள் அம்மா திட்டுவேன். எங்கள் அம்மாவோட பேசாமல் இருப்பேன். அப்போ எனக்கு தெரியல. இப்போ வந்து நான் எங்கள் அம்மாவோட நிலமையில க்ராஸ் பண்ணி வரும்போது எனக்கு தெரியுது இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இந்த காலத்தில் நான் ஒரு குழந்தைய வச்சு வளர்த்துறதுக்கு நான் எவ்வளோ அழுகு. நைட்லாம் தூங்க மாட்டேன். நைட்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன், அழுகுவேன். என்னால் முடியாது, எனக்கு கோவம் வரும், எனக்கு எங்கேயாச்சும் போயிடலாம், நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், செத்து போயிடுறேன், அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய இது வரும். அப்போ தான் நான் இப்போ எங்கள் அம்மாவில் எப்படி தான் வாழ்ந்தாங்க, எப்படி தான் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே இங்கிட்டுன்னு தவிர்த்து ஒன்றுமே அங்கிட்டுன்னு கொடுக்குற பழக்கம் யாருக்குமே இல்லை. இவங்களெல்லாம் தாண்டி இந்த சொசைட்டி தாண்டி எங்கள் அம்மா வாழ்ந்துருக்காங்கன்னா எங்கள் அம்மாவை எப்படியாச்சும் ஒரு சின்னதாக ஒரு வீடு வச்சு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் இருக்கணுங்கிற ரொம்ப ஆசை எனக்கு. அதுக்காக தான் வெளியூர் போகணுங்கிறதும் என்னோடய கான்செப்ட்.